பச்சை வயல்களால் சூழப்பட்ட ஒரு அமைதியான கிராமத்தில் ஒரு புத்திசாலியான வயதான விவசாயியும் அவரது சிறிய பேரனும் வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் காலை தாத்தா தனது பேரனை அழைத்து ஒரு சிறிய விதையை அவனுடைய கையில் வைத்தார். அந்த விதையை பார்த்த சிறுவன் ஆச்சரியமாக கேட்டான், தாத்தா, இவ்ளோ சிறிய விதை எப்படி ஒரு பெரிய மரமாக வளரும்? தாத்தா மெதுவாக சிரித்து சொன்னார், அத மண்ணில் நட்டு ஒவ்வொரு நாளும் கவனமா பார்த்துக்கொள். சிறுவன் தாத்தாவின் வார்த்தையை கேட்டு அந்த விதையை மண்ணில் நட்டான். முதல் நாள் எதுவும் நடக்கல. 2ஆம் நாள் இன்னும் எதுவும் இல்ல. 1 வாரம் கடந்தது. மண் அதே போலவே இருந்தது. சிறுவன் சிறிது ஏமாற்றமடைந்தான். அவன் தாத்தாவிடம் சென்று சொன்னான், தாத்தா, நான் தினமும் தண்ணீர் ஊற்றுகிறேன். ஆனால் எதுவும் வளரவில்லை. தாத்தா அமைதியாக பார்த்து சொன்னார், வாழ்க்கையில் பெரிய விஷயங்கள் ஒரே நாளில் வளராது. பொறுமையாக இரு. முயற்சியை நிறுத்தாதே. அந்த நாளிலிருந்து சிறுவன் தினமும் அந்த மண்ணுக்கு தண்ணீர் ஊற்றினான். நாட்கள் கடந்தன. வாரங்கள் கடந்தன. ஒரு நாள் காலை அற்புதம் நடந்தது. மண்ணை உடைத்து ஒரு சிறிய பச்சை இலை வெளியே வந்தது. சிறுவனின் கண்களில் மகிழ்ச்சி ஒளிந்தது. காலம் கடந்தபோது அந்த சிறிய செடி ஒரு வலுவான மரமாக வளர்ந்தது. ஒரு நாள் அந்த மரத்தின் நிழலில் தாத்தா சொன்னாரு, வாழ்க்கையில் வெற்றி இந்த மரம் போலதான். நீ தினமும் உழைக்க வேண்டும். உடனே விளைவு தெரியாவிட்டாலும். ஏனெனில் மிகப்பெரிய வளர்ச்சி அமைதியாக மண்ணுக்குள் தான் நடக்கிறது.